இஸ்மாயிலப்பா என்ன ஆச்சு வந்தீங்க? ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க, கிளம்பிட்டீங்களே இஸ்மாயிலப்பா? இஸ்மாயிலப்பா லைவ்ல இருக்கீங்களா? என்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னீங்க. என்ன இஸ்மாயிலப்பா சொல்லுங்க. இஸ்மாயிலப்பா என்ன என்ன விஷயம் சொல்லுங்கள் இஸ்மாயிலப்பா, தெரிந்து கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி சபரி ப்ரோ. இவங்க மட்டும்தான் கேட்காமலே வரவேற்பு கொடுத்தாங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க உசேன் அண்ணா? சபரி அண்ணா வாங்க அப்படின்றாங்க இஸ்மாயிலப்பா. இஸ்மாயிலப்பா என்ன இஸ்மாயிலப்பா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே என்கிட்ட, என்னன்னு சொல்லுங்கள். மிக்க மகிழ்ச்சி சபரி அண்ணான்னு சொல்லி ரோஸு ஹார்ட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாரு சபரி அண்ணாவுக்கு. சபரி அண்ணா டைம் ஆகுது, நீங்கள் போய் சாப்பிடுங்க சபரி அண்ணா. ஒய் இவ்வளோ லேட்டாக சாப்பிட்றீங்க? மணி 4 மணி ஆக போகுது. லஞ்சே ஒன்று சாப்பிடாம இருந்தால் எப்படிண்ணா? சாப்பிடுங்க சபரி அண்ணா. சிரிச்சிட்டே இருக்காதிங்க, சிரிச்சியே பசி எடுத்துருக்கோம். போய் சாப்பிடுங்க சரிங்களா அண்ணா? சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. மணி 4 மணி ஆக போகுது. நம்ம வேலை செய்கிறோமோ இல்லையோ கரெக்டாக சாப்பிடணும் சபரி அண்ணா, பசி எடுக்கும்ல. உசேன் அண்ணா உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேனே, நெல்லை அறுத்துட்டாங்க உசேன் அண்ணா. நீங்கள் நேற்று லைவுக்கு வரவே இல்லை, நேற்று தான் அறுத்தாங்க. என்னடா நெல் அறுக்கிறாங்க உசேன் அண்ணாவை காணுமே நினச்சிட்டு இருந்தேன். நேற்று நைட்டு கூட லைவ் போட்டேன் உசேன் அண்ணா. தூக்கி போடு, இந்தா தூக்கி போடு. நேற்று நைட்டு கூட லைவ் போட்டேன், நீங்கள் வரல. வேண்டாமா? இந்தா இதோ இருக்குப்ப. நான் சபரி லைவில் இல்லை, உங்கள் லைவில் தான் இருக்கேன். எனக்கு பதிலாக எங்கள் அண்ணன் கொடுத்துட்டாரு உசேன் அண்ணா. என்னன்னா நீங்கள் எப்படி போனாலும் கேட்ட சாத்துறீங்களே, நியாயமா உசேன் அண்ணா? நியாயமா? இதோ பாருங்கள் உசேன் அண்ணா, உங்ககிட்ட ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இந்த காசுலாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? சொல்லுங்கள். இந்த 50 பைசாவை பார்த்தா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? சொல்லுங்கள் உசேன் அண்ணா, சபரி அண்ணா, இஸ்மாயிலப்பா, இந்த 50 பைசாவை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சொல்லுங்க. தெரியுதா? 50 பைசா. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே? நானே பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க தான். இதை பார்த்தா என்ன ஞாபகம் வருது சொல்லுங்கள். என் தங்கை கட்டளை சாப்பிட போகிறேன் பாய். சரி சபரி அண்ணா, சாப்பிட்டு வாருங்க, லைவில் பேசுவோம். சரி அண்ணா, பாய். போய் போட்டோம். சோறு முக்கியம் இல்லை. ஆமாம், நானும் அதுதான் சொன்னேன். சபரி என்ன சிரிக்கிறாங்க. டீச்சர் கால் லிப் போட்டு இருக்க மெட்டி பழையதாயிட்டு புதுசாக எப்போ எடுக்க போகிறீங்க? வடிவு நீங்கள் தான் வடிவு ஒன்றா கவனிச்சு என்னை பற்றி கேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எங்கள் ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்கார், ஒன்றுமே பண்ண மாட்டேறான். அப்படி ஒரு வண்டியில் கூட்டு போனால் கூட 1008 கேள்வி கேட்டுக்கின்னு மூஞ்சை காட்டிக்கின்னு இருக்கார். நீங்கள் தான் ஒன்றா என்னை பார்த்து எப்போ மாற்ற போகிறீங்க? எவ்வளோ அக்கறையாக கேட்குறீங்க. நீங்கள் என்னையே எவ்வளோ அக்கறையாக கேட்குறீங்கன்னா அப்போ உங்கள் வீட்டம்மாவை எப்படி தாங்குன்னு தாங்குவீங்க? எனக்கும் வந்து வாச்சிருக்கே ஒன்று, என்னத்தை சொல்கிறது போங்க வடிவு. டீச்சர் காலில் போட்டிருக்க மெட்டி பழையதாயிட்டு புதுசாக எப்போ எடுக்க போகிறீங்க? ஆமாம் வடிவு, மெட்டி வந்து கல்யாணத்தப்போ போட்டது. இந்த கல்யாணம் ஆகி இந்த 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷமாக ஒரே மெட்டியை தான் மாட்டிகிட்ருக்கேன் வடிவு. நீங்கள் சொன்ன மாதிரி பழசாக தான் ஆச்சு, மாற்றணும் வடிவு, மாற்றுவோம். மழை வேற பெஞ்சுதுங்களா, சேர்த்து தண்ணிலாம் அப்படி இப்படின்னு வந்தது. சரி வடிவு, இதை பாருங்கள். இந்த 50 பைசாவை பார்த்தா என்ன ஞாபகம் வருது? உசேன் அண்ணா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சொல்லுங்கள். இந்த 50 பைசா நான் எடுத்து கூட வச்சுக்கிறேன், ஏன்னா அடுத்தடுத்த லைவில் நம்ம போகிறதுக்கு யூஸ் ஆகும்ல. உசேன் அண்ணா வடிவு சொல்லுங்கள். அடுத்தடுத்த வடிவு லைவில் வந்து கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. இந்த 50 பைசாவை எடுத்து வச்சுட்டு இந்த 50 பைசாவை பார்த்தா என்ன ஞாபகம் வருதுன்னு லைவில் வரவங்களை கேட்டால் அவங்கவுங்க ஒன்று சொல்லுவாங்க. நம்மளுக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும்ல. என்ன வடிவு சொல்கிறீங்க? உசேன் அண்ணா சொல்கிறீங்க, சபரி அண்ணா சொல்கிறீங்க. சபரி அண்ணா கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். டீச்சர் ஆரஞ்சு மிட்டாய் வாங்க நினைப்பது. ஆரஞ்சு மிட்டாய் வாங்கினீங்களா 50 பைசாக்கிறது? ஆரஞ்சு மிட்டாய் ஒரு ஆரஞ்சு மிட்டாய் 50 பைசாவா? நிறைய கொடுப்பாங்களே வடிவு, கை ஃபுல்லாக அள்ளி கொடுப்பாங்க. 50 பைசா கொடுத்தா ஒன்றா கொடுத்தாங்க சொல்லுங்கள். ஆமாம், என்ன தேங்காய் பத்தை வாங்க அவங்க வந்து தேங்காய் பத்தையா? உசேன் அண்ணா நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணது கேட்குறேன்னா, அம்மாவுக்கு தேங்காய் பத்தை வாங்கி கொடுத்தது கேட்கல. நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிங்கல்ல, அதை கேட்குறேன். அந்த 50 பைசா வச்சு என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். தேங்காய் பத்தை வாங்கினீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு தான் வாங்கி கொடுத்துருப்பீங்க, ஏதாவது பிரியாணி செய்கிறதுக்கு இல்லை கறி குழம்பு செய்கிறதுக்கு. ஆமாம் தானே உசேன் அண்ணா? நான் ஆட்டையை போட்டால் 50 பைசா, அதுதான்